ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் சுகத்தையும் செல்வத்தையும் ஒரு சேர அள்ளித்தரும் சுக்கிரனுடைய நிலை சார்ந்த அல்லது சுக்கிரனுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள் சார்ந்த பதிவு. இதில் ஆஸ்வலாயன சாமர்த்த பிரதீபிகா என்ற நூலில் சொல்லப்பட்ட சுக்கிரனுடைய குணாதிசயங்கள் அல்லது சுக்கிரனுடைய செயல்பாடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது, சுக்கிரன் பெயர் சுக்கிரன், அசூரகுரு, சுக்கராச்சாரியார் என்ற 3 வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை பிருகு மகரிஷி, தாய் புலோமா என்ற பெயர், சகோதரர் ஸ்வன மகரிஷி. கல்வியினுடைய அல்லது கல்விக்கான குரு என்று பார்க்கும் பொழுது அங்கரீஷ மகரிஷி. சந்ததிகள் என்று பார்க்கும்போது வியாதிபாதன் தேவயானி. கோத்திரம் என்று பார்க்கும் பொழுது பார்க்கவ கோத்திரம். தேசம் என்று பார்க்கும் பொழுது போஜம் அல்லது காடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஷை என்று பார்க்கும் பொழுது தேவபாஷை. வேதம் என்று பார்க்கும்போது யஜூர் மற்றும் சிவனின் அருளால் அதர்வனமும் கற்றவர். மொழி என்று பார்க்கும் பொழுது சமஸ்கிருதம், வடமொழி, பிராகிருதம், ஹிந்தி முதலியன சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற மொழிகள். ஆபரணம் என்று பார்க்கும் பொழுது வைரம். புஷ்பம் என்று பார்க்கும் பொழுது குந்தம் மற்றும் வாசனை பொருந்திய வெள்ளை மலர்கள், வெண்தாமரை. சந்தனம், சங்கபிஷ்டம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை சந்தனம், மலையாள தேசத்தில் உருவான சந்தனத்தை இவர் விரும்பி அணிந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. ஜாதி என்று பார்க்கும் பொழுது பிராமணர். வடிவம் என்று பார்க்கும் பொழுது சமமான உயரமுடையவர். நிறம் என்று பார்க்கும் பொழுது வெண்மை. லிங்கம் என்று பார்க்கும் பொழுது பெண். குணாதிசயம் என்று பார்க்கும் பொழுது சௌமியர். பிணி என்று பார்க்கும் பொழுது சிலேத்துமம். தானியம் என்று பார்க்கும் பொழுது மொச்சை. சுவை என்று பார்க்கும் பொழுது இனிப்பு வகைகள் மற்றும் தித்துப்புக்கள். வாகனம் என்று பார்க்கும் பொழுது கருடன். உலோகம் என்று பார்க்கும் பொழுது வெள்ளி. வஸ்திரம் என்று பார்க்கும் பொழுது வெண்பட்டு. ஆசனம் என்று பார்க்கும் பொழுது ஐங்கோணம். கிழக்கு என்று பார்க்கும் பொழுது திக்கு என்று பார்க்கும் பொழுது கிழக்கு. அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது மகாலட்சுமி, துர்காதேவி. அதிகாலை தோற்றம் என்று பார்க்கும் பொழுது அதிகாலையில் சூரியனுக்கு முன்பே தோன்றக்கூடியவர். காலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் தோன்றி ஜீவன்களை இயக்குவதற்கான இயக்க சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பாலுணர்வு மிகுந்த ஒரு கோள். இது வழிபடக்கூடிய சேத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது சிவன் கோயிலில் அமைந்துள்ள துர்க்கை சிவதுர்க்கை, அதாவது திரிசூல துர்க்கை, வள்ளிக்குகை வள்ளியம்மை திருச்செந்தூர் மற்றும் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளியில் பள்ளிகொண்ட பெருமான், விஷ்ணு துர்காதேவி, சங்கு சக்கர ஆயுதங்களை கொண்ட துர்க்கை, சீனிவாச பெருமாள் கோவில் மதுரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொழிப்புரை என்று ஒரு வகையில் சில விஷயங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். பனி, முல்லை, தாமரையும் போன்ற குளிர்ச்சியான மற்றும் வெண்மையான நிறமுள்ள அசூரர்களின் பரமகுருவாகிய சுக்கிரன் உலகில் உள்ள எல்லா சாஸ்திரங்களையும் உரைப்பவன். மேலும் பார்க்கவ கோத்திரத்தில் தோன்றி பிருகுவின் முதல் புதல்வனாகிய சுக்கிரனை பற்றி வணங்கி அதற்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்துவோம். முக்கிய குறிப்பு என்று பார்க்கும் பொழுது, ஒரு சமயம் பார்க்கடலில் பரந்தாமன் ஸ்ரீ என்னும் மகாலட்சுமியுடன் சல்லாபமாக இருக்கும் காலத்தில் மேற்கண்ட பார்க்கவ கோத்திர பரம்பரையில் ரிஷி பிறகு தான் வந்திருப்பதை அறியாமல் மெய்மறந்து பரந்தாமன் இருந்ததால் அவரை மகா ரௌத்திரத்துடன் மார்பில் கால் பதித்தான். மகாலட்சுமியோ மிகவும் வருத்தமடைந்து அதை உணர்ந்தாள். ஆனால் சற்றும் வருத்தமோ கோபமோ அடையாத பரந்தாமன் இயற்கையில் பிருகுவிற்கு பாதத்தில் அமர்ந்த 3வது நேத்திரம் என்னும் கர்வபாகத்தை நீ வா மகனே என்று அழைத்து அதனை கரத்தினால் ஏந்தி மறையச் செய்தார். அதுபோன்ற பரம்பரையில் தோன்றிய பிருகுவின் முதல் புதல்வன் சுக்கிரனும் மகா கர்வியாக
திகழ்ந்ததால் பின்னர் வாமன அவதாரத்தில் மகாபலி மற்றும் அசூர சுக்கிர பங்கம் செய்வித்தார் என்று வேதம் அருமையாக விளக்கியிருக்கிறது. குடும்பமும் சுக்கிரனும். காலபுருஷனுக்கு 2-7 குடையவன் சுக்கிரன். இவன் ஒரு பெண்ணுக்கு நல்ல களத்திரம் அமைய வேண்டுமெனில் செவ்வாயும், ஆணுக்கு நல்ல களத்திரம் அமைய வேண்டுமெனில் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நல்ல நிலையில் நல்ல கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சர்வ சுகமும் அல்லது சர்வ சந்தோஷமும் சர்வ வளங்களையும் அள்ளித்தருகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. சுக்கிரனையும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயையும் ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனையும் பார்த்து பலன் கூற வேண்டும் என்பது ஜோதிட விதி. குடும்ப நிர்வாகிகள் கணவன் மனைவி எந்த அளவிற்கு குடும்பம் நடத்த முடியுமோ அந்த அளவிற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அதிமுக்கியமானவர்கள். ஏனெனில் செவ்வாய் இரத்தத்திற்கும் சுக்கிரன் விந்துக்கும் காரணமாக ஆகிறார்கள் என்ற விஷயத்தை பலமுறை நானும் சொல்லியுள்ளேன், நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறை அனுபவத்தில் பார்த்த தகவல்கள். பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் அமர்ந்து உச்சமானால் அதே அமைப்பு ஆணின் ஜாதகத்தில் அமர்ந்தால் அதில் பிரச்சனையே வராது. ஆணின் ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமாகி சுக்கிரனும் உச்சமாகி இருந்தால் அந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் அப்போதைக்கப்போது இருக்கக்கூடும். ஆகவே ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் பொருத்தங்களை மிகவும் துல்லியமாக பார்க்க வேண்டும் என்பது அனுபவம் சார்ந்த ஒரு தகவல். இன்றைய கலியுகத்தில் மேலும் விஞ்ஞான உலகத்தில் எல்லாமே அவசரம்தான் என்று ஆயிரக்கணக்கானோர் விவாகரத்து வேண்டி நீதிமன்ற வாசலில் காத்து கிடக்கின்றனர். ஆகவே செவ்வாயும் சுக்கிரனும் அந்தந்த ஜாதக அமைப்பில் சரியில்லை எனில் திடீரென பிரச்சனை வரும். அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக மாதக்கோள்களாகிய இவர்களால் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் பரிவர்த்தனையால் வீட்டு மாப்பிள்ளை என்ற நிலை ஏற்படலாம். அதே வேறு பெண்ணையும் தேடலாம். அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கிரன் பரிவர்த்தனையானால் அவள் தாய் வீட்டிற்கே திரும்பி வந்துவிடக்கூடும். அதே சமயத்தில் ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் பரிவர்த்தனையானால் பெண்ணை அடிமைப்படுத்துகிறான். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பரிவர்த்தனையானால் கணவனின் சகோதரன் இருந்தால் அவர்கள் உடனே பிரிந்து வாழ்வது நலம். அப்படி இல்லை என்றால் கணவனுடைய சகோதரனிடத்தில் அந்த உறவுகள் வந்து போய் சில கௌரவ குறைச்சலையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி தந்து விடுகிறது. அதற்காக பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து லக்னத்துக்கு 9க்குரியவன் பலமாக இருக்கும் பட்சத்தில் அது பெண்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 3, 7, 11 அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக கணவனுடைய இளைய சகோதரத்துடன் உறவு வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய உள்ளுறுப்புகள், அதாவது பாலுணர்வு உறுப்புகள் தரமாக இருக்கிறது, அல்லது பலமான நோய்க்கோ அல்லது ஒருவர் தரும் ஒரு சுகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனோபக்குவத்தை அல்லது நிலையை சார்ந்த உடல் உறுப்புகள் அமைந்து குடும்ப வாழ்க்கையில் சதுரங்க விளையாட்டு விளையாடி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சுக்கிரனுடன் சேர்ந்த செவ்வாய் எப்போதும் காமத்தை தூண்டிக்கொண்டே இருப்பான். 80% சோபாக்கோளாகிய சுக்கிரன் செவ்வாயுடன் சேரும் பொழுது எந்த அளவிற்கு சுபமோ அந்த அளவிற்கு அசுபமும் கூட. காரணம், சுக்கிரன் எனில் சுக்கிலம் மென்மை மிருதுவான குளிர்ச்சியாகும். செவ்வாய் எனில் குருதி, அது இரத்தமாகும். வேகம் உஷ்ணம் கடுமையானதாகும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலவி எழில் புரிந்து கொண்டு நடக்கக்கூடியது அத்தியாவசிய தேவை என்பதை உணர்ந்து செயல்படும் பொழுது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பெருமளவு குறைந்து நடைமுறையில் சிக்கல் இல்லாத வாழ்க்கைக்கு வழிகோலுகிறது. காலபுருஷனுக்கு 3, 6, 9, 12 ஆகிய உபயராசிகளில் மேற்கண்ட சுக்கிரன் அல்லது செவ்வாய் உபயராசிகளில் அமர்ந்து சம சப்தமாக பார்க்கும் பொழுது அல்லது சேர்ந்து அமரும் பொழுது கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கும் வண்ணமாக வாழ்க்கை அமைந்து விடுகிறது. சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ மிதுனத்தில் அமர்ந்து தனுசு வீட்டில் உள்ள செவ்வாயோ அல்லது சுக்கிரனை சம சப்தம நிலையில் பார்க்கும் பொழுது தான் என்ற ஈகோ வந்து விடுகிறது. அங்கு காமம் காணாமல் போய்விடுகிறது. அதிகாரம் தலை தோங்கி குடும்ப வாழ்க்கை நிம்மதியை கெடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதனால் பிரிவினையும் ஏற்பட்டு வாளாவட்டியாக வாழக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை தந்து அவல நிலையை தந்து விடுகிறது. சுக்கிரன் கன்னியில் 28.5 டிகிரியில் சித்தரையில் 2ஆம் பாதத்தில் அமரும்போது பரமநேசமாகி விடுவதால் 40 வயதுக்கு மேல் திருமணம் நடக்கிறது. அல்லது சிலருக்கு விதவையுடன் தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. தனுசில் சுக்கிரன் அமரும் பொழுது 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியமானாலும் கூட 2 பாவங்கள் ரிஷபம் துலாம் இதற்கு 2, 7க்கு
8 3ஆக அமைந்து விடுவதால் அதிக நன்மையோ அல்லது அதிக பின்னடைவோ ஏற்பட்டு சங்கடத்தை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக செல்வத்தையும் காமத்தையும் அல்லது கற்பனை ரசனையையும் ஒரு சேர தரக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்தில் சாதகமான சூழ்நிலையில் அமைந்து அதற்கு ஏற்றாற்போல் இசைவான இடத்தில் செவ்வாய் அமையும் பட்சத்தில் அந்த வாழ்க்கை என்பது சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஏருக்கு மாறாக அமைந்து குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போய்விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக செவ்வாய் பலம் பெறும் பொழுது, ஆண் வீட்டில் பலம் பெறும் பொழுது முருகனையும், பெண் வீட்டில் பலம் பெறும் பொழுது துர்க்கையையும் பகவதியையும் சரணடையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு அபரிமிதமான சந்தோஷத்தை அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆண்கள் ஜாதகமானாலும் பெண்கள் ஜாதகமானாலும் சுக்கிரன் பலம் பெற்று பாவக்கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது அவர்களுடைய தசாபுத்தி வழங்க வரும் காலத்தில் குடும்பத்தில் அலங்கோல சூழ்நிலை உண்டு பண்ணி தருவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அலங்காரமுள்ள பெண் தெய்வங்கள், அதாவது மதுரை மீனாட்சி, ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கிரகங்களோடு சந்திக்கும் பொழுது பகவதி அம்மன் கேரளா, இதை வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தெளிந்த தண்ணீர் போல சிறப்பாக வாழ்க்கை பயணம் நடைபெறும் என்பதில் மாற்ற கருத்துமில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.